ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஸ்நாக்ஸை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், மறுபடியும் குழந்தைங்க செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான ஆனால் டேஸ்டியான ரெசிபி. நல்லா மொறுன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்பவே கம்மியான பொருட்கள் வச்சு ரொம்பவே கம்மியான டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் சின்ன இதில் தாங்க நல்லா துருவி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகணும், அதுக்காக தான் பண்ணுறோம். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக மொறுன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அந்த மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா மறுபடியும் உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை தான் செய்வீங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். இப்போது நம்ம நல்லா பொட்டேட்டோவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ சைட்லேயே நான் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுட்டே இருக்கும், அதனால் சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு எடுத்துடணும், இல்லைன்னா தண்ணி ஊறிட்டே இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணப்போ எனக்கு வரல, கையிலே தட்டி அதுக்கு போட்டுக்கலாம். ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நானும் இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்க்குறேன். சூப்பராக வரும்னு நினச்சப்போ அதோடய ஷேப்பே மாறிடுச்சு. அப்புறமா எல்லா மாவையும் எடுத்து கையிலே தட்டி போட்டுட்டேன். கையில் தட்டி போடவும் ஷேப் நல்லா வந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக திருப்பி போட்டு எடுத்தோன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வருது. நம்ம போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது, அப்புறமா வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாகிடுது. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எல்லா பேட்சஸையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மொறுன்னு இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக வரும்னு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். நம்ம கெச்சப் கூட இது குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.